வந்து என்டிஏ ஆட்சியில் என்டிஏ கூட இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வேற பக்கம் இருக்கிறாங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்குது. எப்போ சரிப்பட்டு வரும்? ஒரே மேடையில் எப்போ எடப்பாடி பழனிசாமியும் தினகரன் ஏற்ற போறீங்க? அதாவது தினகரன்ட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு விரைவில் தேர்தலுக்கு நாள் இருக்குது. ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவாங்க. டிடிவி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி. அப்படி யார் சொன்னா? உங்கள்கிட்ட யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பிரச்சாரத்தில் டிடிவி பேர் சொல்லலை, அவருடைய கட்சி பேரை சொல்லலை, எல்லா கூட்டணி கட்சி பேரும் சொல்கிறாங்க. பிரச்சாரத்தில் அமமுக பேரே சொல்கிறதில்ல. அதாவதுன்னா முறையாக சில ஏற்பாடுகள் முடிந்த பிறகு எல்லா பேரையும் சொல்லுவாங்க. அதே போல் பல்வேறு தொகுதிகளிலும் வந்து வாக்காளர்கள் குளறுபடி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பல கட்சிகள் வந்து மாவட்ட ஆட்சியில் எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துருக்கோம். அதாவது திமுக ஆட்சியில் என்னென்னா, போன தடவை பாராளுமன்ற தேர்தலிலே மதிப்புக்குரிய அண்ணாமலை போட்டியிடும்போது நிறைய வாக்காளர்களை அடிச்சிருந்தாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்க இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தோல்வி பயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மீது சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, தினசரி நடைபெறுகிற படுகொலைகள், கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் நடமாட்டம், இது எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னாக்கி ஒரு 10% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் அங்கே 100க்கு 100 ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எங்களுடைய கூட்டணி வெல்லும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஓபிஎஸ் வந்து சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படி தான். சுயமரியாதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சீங்க? இல்லை உங்களுக்கும் சுயமரியாதை முக்கியம், எனக்கும் சுயமரியாதை முக்கியம், எல்லோருக்கும் சுயமரியாதை முக்கியம். வெகு விரைவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லது நடக்கும்.